ராத்திரியில் படுக்கையில் படுத்த உடனே தூங்க முடியலையா? தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை சத்தாச்சுட்டே இருக்கா? சிந்திக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனால் ஒரே விஷயத்த பல முறை நம்ம சிந்திக்கும் போது அதுதாங்க பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் திங்கிங்ன்ற பிரச்சனை நம்மளுக்கு மனதளவில் இல்லாமல் உடல் அளவுலையும் பாதிப்பு கொடுக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து ரொம்ப அதிகமாக சுரக்க வச்சு தூக்கமின்மையை கொடுத்து நம்மளோட பிரெயினையே டேமேஜ் ஆக்கிடுதுங்க. அதனால தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் அட்டாக், பிரெயினில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, ரத்தம் உறைஞ்சி போகிறது, அந்த மாதிரியெல்லாம். ஸோ மக்களே, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக்ல தான் அர்ஜுனனும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருஷேத்திர யுத்தஸ்தலில் தள்ளப்பட்டான். உருவகப்படுத்தி பாருங்களேன், 2 பக்கமும் பாண்டவ சேனையும் கௌரவ சேனையும் மத்தியில் கிருஷ்ணர் ரதத்தோடு நிற்கிறார், அர்ஜுனனுக்கு உபதேசம் சொல்கிறார். அந்த உபதேசம் தான் இப்போ நமக்கும் பகவான் என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயங்கள் சொல்கிறாருங்க. 1, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை என்னவோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எஃபர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவங்களோட ப்ரெசன்டேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவங்களோட ரிசல்ட்ஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் போது நம்மளோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ என்ன செய்யணும், அதை எப்படி செய்யலான்ற எஃபர்ட்டில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிக்கிற குழந்தையாக இருந்தால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், படிக்கிறதுல மட்டும்தான் அந்த குழந்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஷின் பேப்பர் எப்படி வரும், திருத்துறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றத யோசிச்சா அது முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கடமையை செவ்வனமாக செய்யணும், கான்சென்ட்ரேட் பண்ணி. 2வது, நிகழ்காலத்தில் வாழ சொல்கிறாரு. கடந்த காலத்தை பற்றி தேவையில்லாத சிந்திச்சு, எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயப்பட்டு நம்ம நிகழ்காலத்தில் வாழறத விட்டுடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பாலலீலை எப்படி கோபியர்களோடு இருந்தப்ப, வெண்ணெய் திருடினப்ப, தன்னோட சகா மதுமங்கள், சுபலா இவங்களோடெல்லாம் விளையாடுறப்ப அவர் எப்படி நிகழ்காலத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி நம்மளையும் இருக்க சொல்கிறார். 3வது, நம்மளோட மனசை கட்டுப்படுத்துறதுங்க, நம்மளோட புலன்களை கட்டுப்படுத்துறது. அதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா டிஜிட்டல் சன்செட் பண்ணணும். நம்மளோட மொபைல்ஸ், நம்மளோட லேப்டாப்ஸ் எல்லா டிஜிட்டல் இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம தனிமையில் உட்கார்ந்து நம்மளோட நம்ம பேசணும். நான் யார் அப்படின்றத நம்ம வந்து கேட்கணும். அதை கேட்கும் போதே நமக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிடும். தான்ற அகந்தை அழிஞ்சு நமக்கு ஒரு மனசில் தெளிவும் அமைதியும் பிறக்கும். ஸோ மக்களே, இந்த ஆன்மீக துளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் கேட்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ராதே கிருஷ்ணா.